கைஸ் சடனாக திடீர்னு ஒரு ஸ்பாட் பார்த்தோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா காராப்புழா டேம் ஈஸ்டர்ன் கேட். ஸோ நம்ம காராப்புழா டேம் அப்படின்ட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். வாங்க போய் பார்ப்போம் இப்படி தான் இருக்குன்ட்டு. இங்கே அலோடான்னு தெரில, பட் ஆனால் நாங்கள் போகிறோம். டேம் ஜஸ்ட் லைக் டேம் தான் இருக்கும், ஃபுல்லாக வாட்டர் அப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக அங்கே பாருங்கள் மலைகள். இன்னும் மணி பார்த்தீங்கன்னா 4:30 5 போகுது. சூரியன் குறையவே இல்லை, பட் நல்லாயிருக்கு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் அக்வாரியம். பாருங்களேன் ஒரு மாதிரி பயங்கரமாக கட்டிங்காக இருக்கா. ஸோ பயங்கரமாக அந்த மாதிரி நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஸ்பாட்டு சரி டக்குன்னு போனோம். சரி ரூமுக்கு போகிற வழியில் இந்த ஸ்பாட்டை பார்த்துட்டோம், அப்படின்னு நம்ம பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்தோம். ஒரு செட் ஆகிற வியூவில் ஒரு மாதிரி டேமில் அந்த மாதிரி தண்ணிக்கிட்ட நின்று பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல, அதுக்கு தான் வந்திருக்கோம். கைஸ் வாவாக இருக்குது அங்கே பாருங்கள், மாசாக இருக்குது ஒரு ஸ்பாட்டு டேமில். நான் பாருங்கள் சுற்றி தண்ணி, நடுவில் அங்கே ரெசார்ட்டு, அங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு லேண்ட் ஏரியா, மறுபடியும் தண்ணி, மறுபடியும் அங்கே பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் மலை. மாசாக இருக்குல்ல. இந்த ஸ்பாட்டு எத்தனை பேர் வந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. சடனாக ஸ்பாட்டு திருப்பணும், அல்டிமேட்டாக இருக்குது கைஸ், மாசாக இருக்குது இந்த ஸ்பாட் பாருங்கள். இதுக்காக நம்ம சேனல்லையும் ட்ரோன் ஷாட்ஸ் வரப்போகுது. ஸோ எல்லாருமே வந்துட்டு பார்த்து ரசிக்க போகிறீங்க. இதோ உங்கள் பார்வைக்காக 3, 2, 1 லெட்ஸ் கோ கைஸ். ஸோ கைஸ் நம்ம வந்துட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே வந்துட்டோம். ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா நம்மளோட ராயல் வேலி ரெசார்ட் இருக்கும், அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், அங்கேயே முடிக்கிறோம். ஸோ எல்லாமே டேம்லாம் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:15 ஆகுது. ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். ஹே கைஸ், குட் மார்னிங். ஸோ என்னடா இருட்டில் இருந்துட்டு ரொம்ப ப்ளாக் பண்ணுறானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ நம்ம டே 3 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 o'clock இருக்கும். நான் எங்கே இருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ சரியான ஸ்பாட்டுங்க, அது செம்ம ஸ்பாட்டு. இப்போ தான் நம்ம தூங்கி எழுந்தோம். நம்ம தூங்கி எழுந்துட்டு என் ஃபேஸ் இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். எஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன்றதை நான் உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணுறேன். செம்ம ஸ்பாட்டுங்க அது. இந்த ஸ்பாட்டை மறக்காமல் மிஸ் பண்ணிடாதீங்க. இது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏன்டா மிஸ் பண்ணீங்க அப்படின்றது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ தரமான ஒரு ஸ்பாட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா எஸ், யூ ஹாவ் டு கம் டு திஸ் டென்ட். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா டென்ட் ஸ்டேயில் தாங்க இருக்கோம். இங்கே பாருங்கள், சுற்றி பாருங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு நான் டென்ட்டை பற்றி பேசிடுறேன். டென்ட் அப்படின்றது நான் டென்ட் ஸ்டே பற்றி பேசுகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு 2 பேர், ஸோ என்ன மாதிரி மீடியமாக இருக்கவங்க 2 பேர் வந்து தாராளமாக தாங்கலாம். இது வந்து 3 பேர் தங்குற டென்ட்டு. நாங்கள் 2 பேர் தான் தங்கியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி நாங்கள் அங்கே திங்ஸ்லாம் கலைச்சி போட்டிருப்பேன். உங்களுக்கு இதில் வந்து ஒரு கம்ஃபர்டரு, பில்லோ, டிஃபால்ட்டாகவே இந்த பெட்டு கொடுத்துருப்பாங்க. அங்கங்கே திங்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளோதான். உள்ளே திங்ஸை வச்சுட்டு நம்ம வந்து தாராளமாக இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து ஸ்டே பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு நான் வியூ வந்து நான் காட்டிடுறேன், அல்டிமேட்டான வியூங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா டென்ட்லேருந்து வெளில போனால் இதாங்க வியூவு. ஸோ இங்கே பாருங்கள், வியூ மாசாக இருக்கா. இந்த வியூவில் தான் நம்ம இப்போ நைட்டு நம்ம தங்கியிருந்தோம். ஸோ டே 3 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெல்கம் டு கோபிநாத் vlogs. ஸோ அங்கே பாருங்கள், வியூ அல்டிமேட்டாக இருக்கான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டேமு. ஸோ டேமுக்கு நம்மக்கிட்ட நம்ம தங்கியிருந்தோம். இந்த ரெசார்ட்டை பற்றி நான் பேசணும் அப்படின்னா நான் வெளியில் போய் பேசுகிறேன். ஸோ டென்ட்டோட மொத்த ஸ்ட்ரக்சர் இவ்வளோ தான். ஸோ நம்ம அழகாக ஒரு 2 பேர் தங்குற மாதிரி தான் இருந்தது. நம்ம அப்படியே வெளியில் போயிட்டு பேசலாம். எஸ், இதுதான் நம்ம தங்கியிருக்க டென்ட்டு. இங்கேருந்து வியூ அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே இருக்க வியூ சுற்றி பார்த்திங்கன்னா தண்ணி. நேற்றுங்கெல்லாம் ஒரே சவுண்டுங்க, பயங்கரமான சவுண்டாக இருந்தது. அது என்ன சவுண்டெலாம் எனக்கே தெரில. நான் ஒரு மாதிரி இருட்டில் அப்படியே படுத்துட்டேன் நான். மேலே பார்த்திங்கன்னா இதோட மேலே வந்து கேம்ப் ஃபயர் நேற்று போட்டிருந்தாங்க. கேம்ப் ஃபயர் வந்து 9:30 ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா 7:30. எங்களை வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து அவங்க வெல்கம் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து வெல்கம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் முடிச்சிட்டோம். நாங்கள் முடிச்சுட்டு
நாங்கள் வந்து தனியாகவே வந்துட்டு அந்த அதுக்கப்புறம் எங்களுக்குன்னு ஒரு செக்யூரிட்டி கார்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து தான் நாங்கள் வந்து இந்த டென்ட்டுக்கு வந்திருந்தோம். வந்து எல்லா திங்ஸையும் நாங்கள் வச்சுட்டு பார்த்திங்கன்னா டைனிங்க்கு வந்து அவங்களே கால் பண்ணி கேட்டாங்க என்னெல்லாம் வேணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு அந்த ரெசார்ட்டை பற்றி எங்கே இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். இது வந்து சீகாட் ரெசார்ட்டு, நம்ம வயநாடில் இருக்குது. ஸோ சீகாட் ரெசார்ட் வயநாடு இட்ஸ் அ டாப் வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா டாப் மோஸ்ட் புக்கிங்கில் இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு புக் பண்ணுறனாலும் புக் பண்ணிக்கோங்க. தி ஒர்த்துங்க அது. இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பாட் இருக்குது, நான் அதையுமே நான் மறக்காமல் காட்டுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தொண்டை லைட்டாக கோல்டுனால அப்படி ஆகிடுச்சு. நேற்று நைட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பனி, ஆனால் உள்ளே கொஞ்சம் வார்மாக தாங்க இருந்தது, பிரச்சனைலாம் இல்லை. ஓரளவுக்கு நம்ம சமாளிச்சாச்சு. அப்புறம் வந்து நைட்டு பார்த்திங்கன்னா நம்ம 8:30க்கு டைனிங் அவங்களே கொடுத்தா. நம்ம பஃபர்ட் தான் நம்ம எடுத்துருந்தோம். பஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 350 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. எல்லாமே நல்லா இருந்தது, நான்வெஜ் அண்ட் வெஜ்ஜு. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அதிலே இருந்துச்சு. அது முடிச்சுட்டு 9:30க்கு கேம்ப் ஃபயர் வித் டிஜே போட்டிருந்தாங்க. நிறையா வந்து மலையாளிஸ் பீப்புள் அங்கே வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவுமே நல்லா இருந்தது. நம்மளுக்கு டிஜே கேம்ப் ஃபயரிங்லாம் முடிச்சுட்டு நம்ம இங்கே வந்து இங்கே ஒய்ஃபை கனெக்ஷன்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். ஒய்ஃபை கனெக்ஷன்ஸும் இங்கே டிஃபால்ட்டாகவே இருக்குது. ஸோ அதையுமே நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதாங்க டே 3 டே எண்டு முடிச்சுட்டு டே 2 எண்டு முடிச்சுட்டு நான் டே 3 ஸ்டார்ட் பண்ண விஷயங்கள். ஸோ செம்ம அல்டிமேட்டான ஃபன்னு. இதை நான் சுற்றி நான் காட்டுறேன் இந்த ஸ்பாட்டை. இதையுமே நீங்கள் பாருங்கள், இன்னொரு ஸ்பாட் இருக்குது, நான் அதையுமே காட்டுறேன். இப்போ நம்ம தங்கியிருக்கிறது சீகாட்டு வயநாட்டில். அல்டிமேட் டென்ட் ஸ்டே இதான். நம்ம டென்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ இங்கே தான் இந்த டென்ட்டில் நம்ம தங்கி வந்த நைட்டு. சுற்றி நான் ஸ்பாட்டை மட்டும் காட்டுறேன் பாருங்கள். ஹலோ கைஸ், நம்ம வந்து எழுந்தாச்சு. ஸோ சுற்றிலாம் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ நம்ம வந்து சீகாட்டை வந்து சுற்றி பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான் நம்ம பிளானு. ஸோ இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. ஸோ அது என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்ன்றதை நம்ம பார்த்துடலாம். பிஃபோர் தட் எங்களுக்கு கொஞ்சம் சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே சார்ஜிங் பாயிண்ட்டுமே தனியாக இருக்குது. ரெஸ்ட் ரூம்ஸ் பற்றி பேசணும். ரெஸ்ட் ரூம்ஸுமே தனியாக அங்கங்கே இருக்குது. ஸோ ஃபார் டென்ட்டுக்கு இங்கே தனியாகவே இருக்குது. ஸோ ஃபேமிலி வராங்க, ஃபேமிலி ஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஸோ தனித்தனியாக அவங்களுக்கு தனியாக கேம்ப் ஃபயர் பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் சார்ஜிங் பாயிண்ட்டுக்கு தான் போகிறோம். மேலே இங்கே பாருங்கள் ஜிப்லைன். இது வந்து திஸ் இஸ் ஃபார் ஜிப்லைன். இங்கே தான் வந்து நேற்று நைட்டு எங்களுக்கு வந்து கேம்ப் ஃபயர் நடந்துச்சு. ஸோ இந்த ஸ்பாட்டு இது வந்து காமன் ஃபார் ஆல். அது எதுக்கு அப்படின்னா மென்னுக்கு, ஃபேமிலிஸ்க்கு கீழே. கேஸ் நிமிஷம் அது. அதுதான் ஜிப்லைனோட ஆக்டிவிட்டீஸு. ஸோ இது வந்து சார்ஜிங் பாயிண்ட்டு, காமன் சார்ஜிங் பாயிண்ட்டு. இதுக்கு பிஹைண்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. அதுவே சூப்பராக. இதாங்க ரெஸ்டாரண்ட். இது இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது நேற்று நல்லா இருந்தது, பலிங்கமாக இருந்தது, லைட்டிங்லாம் போட்டு. சுற்றி வெளியே பார்த்தோம் பாருங்களேன். இங்கே வந்து கேம்ஸ்லாம் இருக்குது, இன்டோர் கேம்ஸ். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட் வச்சுருக்காங்க. ஒரு கார்ன்ஃப்ளாக்ஸ், அப்புறம் ஜூஸு. ஸோ என்னென்ன காம்ப்ளிமெண்ட் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ஜாமு, ப்ரெட்டு, பட்டர், புட்டு, கடலைக்கறி, தோசை, சாம்பார், சட்னி. ஸோ திஸ் இஸ் உப்மா, வாழைப்பழம், எக் வேணா எக் இருக்குது, ஒரு சாலட். அப்புறம் தனியாக பார்த்தீங்கன்னா காஃபி, டீ, பிளாக் டீ மூணுமே இருக்குது. யூ கேன் டேக் த கப் ஹியர். ஸோ டைனிங்கில் தான் நம்ம சாப்பிட்டோம். சூப்பராகவே இருந்தது நேற்று நைட்டு. இப்போயுமே நம்ம தான் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம எடுத்துகிட்டு நம்ம ப்ளேஸில் உட்காந்துட்டு ப்ளேஸ்லாம் சூப்பராகவே இருக்குது. ஸோ கேஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ ஒரு கிரேப் ஜூஸ்லேருந்து ஆரம்பிக்கிறோம். கிரேப் ஜூஸு, ஒரு எக்கு, ப்ரெட் பட்டர் ஜாமு, ஃபேமஸான புட்டு, வாழைப்பழம், உப்புமா, சட்னி, தென் சம் வாட்டர்மெலன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ சாப்பிட்றாங்க. இதுதான் காலையில் மெனு. பிரேக்ஃபாஸ்ட் தாறுமாறாக இருக்குது, சாப்பிட்லாம் கைஸ். ஒரு வழியாக நம்ம செக் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா 11 o'clock அவங்க இன்டிமேட் பண்ணிட்டாங்க. 11 o'clock வந்து செக் அவுட் பண்ண சொல்லி. ஸ்விம்மிங் பூல் போகலான்னு நினச்சோம், ஆனால் வந்து பட் கூட்டமும் இருந்தது. ஓரளவுக்கு நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதெல்லாம் வீடியோஸில் எடுக்க முடியல. ஆனால் செம வியூங்க. அந்த வியூ காட்டுறேன் பாருங்களேன்.
கைஸ் இதுதான் அந்த ஸ்பாட்டு. நம்ம ஒரு பெர்மிஷன் வாங்கி நமக்கு எடுத்துட்டோம். ஸோ மேலே ட்ரோன் பார்க்க விட்டுட்ருக்கோம். இந்த ஸ்பாட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதுதான் அந்த ஒன் ஆஃப் த இன்ஃபினிட்டி பூல். பயங்கரமான ஸ்பாட் இது. எல்லாருமே மோஸ்ட்லி இதுக்காக தான் வருவாங்க. பட் பார்த்திங்கன்னா அந்த வியூ இருக்கும். அந்த வியூ பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த இன்ஃபினிட்டி பூல் இருக்குது. ப்ளஸ் அதில் குளிச்சுட்டு நம்ம பின்னாடி அந்த வியூ பார்க்கலாம். உங்களுக்கு அந்த இதுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, கிட்ட போய்ட்டு காட்டுறேன். கைஸ் ஜிப்லைன் பண்ணிருக்காங்க, அதை நான் காட்டுறேன். அங்கே பாருங்கள். ஸோ இங்கேயே இன்டோர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது ஜிப்லைன். ஸோ கைஸ் வேணுன்ற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்தாச்சு. நம்ம அங்கே இன்ஃபினிட்டி பூலில் இருந்தோம், நம்ம சீகோட்லேருந்தும் கிளம்புறோம். ஸோ இவ்வளோ தான் இந்த ரெசார்ட்டோட கம்ப்ளீட் வ்ளாகு. நம்ம போகிற வழியில் நம்ம ரிமைனிங் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. தேங்க்யூ சார். ஸோ வ்ளாகோட இந்த ரெசார்ட்டோட வ்ளாகை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹோப் யூ கைஸ் லைக் இட்.